வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். இலங்கை ஜாழ் மாவட்டம் மானிப்பாய் சந்தைக்கு முன்புறமாக நின்றுதான் நாங்கள் இப்பொழுது உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை எங்கே அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம் என்று கூறுவதற்கு முதல் எனக்கு அருகிலே பாருங்கள், எங்களுடைய ரஞ்சிதமாண்டி நிற்கின்றார். அவருடைய கையிலே பாருங்கள், பையுடன் நிற்கிறார். இதனை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் நாங்கள் ஏதோ பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக செல்ல போகின்றோம் என்று. ஆம், நாங்கள் இப்பொழுது மானிப்பாய் பொதுச்சந்தையினுடைய மரக்கறிகள் விற்பனை செய்கின்ற பகுதியை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதற்கு முன்புறமாகத்தான் நிற்கின்றோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது மரக்கறிகளை வாங்க போவதில்லை, நாங்கள் மீன் சந்தையினை நோக்கி செல்ல போகின்றோம். சரி, எங்களுடைய ரஞ்சிதமாண்டி என்னத்தை வாங்க போகின்றார், அதனை உள்ளே சென்றுதானே பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம். எங்களுடைய பரபரப்பு மீடியாவில் உங்களுக்காக ஒரு சமையலை செய்து காட்டுவதற்கு மீன் சந்தையை நோக்கிய எமது பயணத்தில் மனக்குழப்பமும் சேர்ந்து கொண்டது. எங்களுடைய ரஞ்சிதமாண்டி மீன் சந்தையிலே வாங்க தீர்மானித்த பொருள் அங்கே இருக்குமா, அதை நாங்கள் வாங்கி எங்களுடைய பையிலே போட்டுக்கொண்டு வருவோமா, அல்லது அந்த பொருள் இல்லை என்ற ஏமாற்றத்தை மனதில் போட்டு வெறும் பையுடன் வீடு செல்வோமா என்ற மனக்குழப்பம் தான் அது. நாங்கள் இப்பொழுது மானிப்பாய் சந்தையின் உள்ளே வந்து விட்டோம். இங்கே பாருங்கள், மீன்களை விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். மீன்களை கூவி கூவி விற்பனை செய்பவர்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள், அதைவிட பேரம் பேசி வாங்குகின்ற மக்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள். சரி, நாங்களும் இப்பொழுது எங்களுடைய ஆண்டியுடன் வந்திருக்கின்றோம். ஆண்டியும் இங்கே ஏதோ வாங்க போகின்றார். சரி, என்ன வாங்க போகின்றார் என்று அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆண்டி, என்ன வாங்குறதுக்காண்டி நீங்கள் இன்றைக்கு மானிப்பாய் சந்தைக்கு வந்திருக்கின்றீங்க? மீன் என்ன நல்லதா இருக்கோ அதை வேண்ட வந்தோம். என்ன நல்லதா வேண்ட போறோம்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிந்து. சரி, எங்களுடைய ஆண்டி ஏதோ வாங்க போறார், ஆனால் என்னவென்று எங்களுக்கும் கூறவில்லை. ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கின்றார். சரி, ஆண்டி என்ன வாங்க போறார் என்று பார்க்கலாம். விதம் விதமான மீன்கள், இறால்கள், கணவாய்கள் என கொட்டி கிடக்கின்ற இந்த மானிப்பாய் சந்தையிலே என்ன வாங்க போகிறேன் என்று எங்களிடம் கூறாமல் ஜனக்கூட்டத்திலே நுழைந்து இடிபட்டபடி எட்டி எட்டி எதை தேடுகிறார் எங்களுடைய ரஞ்சிதமாண்டி? அவர் தேடுகின்ற பொருள் இன்னும் அவருடைய கண்களிலே படவில்லை போலும். அதனால் தான் கையில் பையுடன் கண்ணில் தேடலுடன் தொடர்ந்தும் நடக்கிறார். பரபரப்பாக மக்கள் சந்தையிலே தங்களுக்கு தேவையான மீன்கள், இறால்கள், நண்டுகள் என்பவற்றை வாங்கி கொண்டிருக்கின்றார். நாங்களும் எங்களுக்கு தேவையானதை வாங்க போகின்றோம். இங்கே பாருங்கள், எங்களுடைய ஆண்டியும் ஏதோ விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன வாங்க போகின்றார் என்று ஆண்டியிடம் முதலில் கேட்போம். அதற்கு பிறகு ஆண்டி என்னத்தை வாங்குகின்றார்கள் என்று பார்ப்போம். ஆண்டி, என்ன ஆண்டி வாங்க போறீங்க இன்னைக்கு? கனவா வாங்க போகிறேன். ஆஹா, கனவா வாங்க போறீங்க. சரி, கனவா எப்படியான கனவா உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? எங்களுக்கு நல்ல பெரிய கனவாவா தேவை. நீங்க எதிர்பார்த்த மாதிரி கனவா இருக்கா? ஓ, இருக்கு. சரி சரி, வாங்குங்க ஆண்டி. ரஞ்சிதமாண்டியினுடைய தேடல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அவர் தேடிய பொருளும் கிடைத்தது. ஒரு வழியாக அதை எம்மிடம் கூறியும் விட்டார். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த கனவாயின் விலையை அறிந்து கொள்ளலாமே. கிலோ 1000 ரூபா போடலாமே. சரி, கணவாய் வாங்கிவிட்டோம். முதலில் அந்த கணவாய் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அதன் பின் அதை வைத்து எங்களுடைய ஆண்டி என்ன சமைத்து காட்டப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். இங்கே அதிக அளவிலான மீன்கள் எல்லாம் இருக்கின்றன. இங்கே பாருங்கள், மீன்கள் எல்லாம் பரப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களுடைய ஆண்டி இந்த கணவாயினை தான் தெரிவு செய்து வாங்கி இருக்கின்றார். இந்த கணவாயை வைத்துத்தான் சமையல் நிகழ்ச்சியினை நிகழ்த்த போகின்றார். சரி, இங்கே பாருங்கள், கணவாயினுடைய பெருசை நல்ல பெரிய கணவாயாகத்தான் எங்களுடைய ஆண்டி பார்த்து வாங்கி இருக்கின்றார். கடலிலே குதித்து திரிந்த இந்த கணவாய் இப்பொழுது எங்களுடைய கையிலே தவழ்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் இந்த கணவாய் சட்டியிலே இருக்கும். என் கையில் இருந்த கணவாயினை பையில் போட்டுக்கொண்டு நடந்து செல்லுகின்ற எங்களுடைய ஆண்டி அதை வைத்து என்ன சமையல் செய்ய போகிறார் தெரியுமா? கணவாய் பிரட்டல். இன்னும் சற்று நேரத்தில் சுவையான கணவாய் பிரட்டல் வீடியோவினை எங்களுடைய பரபரப்பு மீடியாவில் பார்க்கலாம். அதுவரை பரபரப்பு மீடியாவுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.